எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் உங்களுக்கு அந்த டென்ஸு காலம் டென்ஸ் இருக்கு இல்லையா, TENSE டென்சஸ், அதாவது காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த காலங்கள் பாஷையில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எப்படி அந்த மாற்றுதல் ஏற்படுகிறது. இன்ட்ரடக்ஷன், இது டென்ஸ் இன்ட்ரடக்ஷன். முதல்ல டென்ஸ் என்னவெல்லாம் இருக்குதுன்னு அதை நம்ம பார்ப்போம். எழுதி அதை சொல்லி சொல்லி பழகணும்னா ஈஸியாக இருக்கும். நான் எழுதுகிறேன். மொத்தம் 3 டென்ஸ் இருக்குது. அது 3க்கு நான் 12ஆக நாங்கள் பிரிச்சிருக்கோம். நம்பர் 1 ப்ரெசென்ட் டென்ஸ். இது தெரியும், PRESENT ப்ரெசென்ட் டென்ஸ், TENSE. இதுக்கு நிகழ்காலம் சொல்லணும். நிகழ்காலம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், PRESENT ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், CONTINUOUS கண்டினியூஸ். நல்லா பாருங்கள், CONTINUOUS கண்டினியூஸ் டென்ஸ். இது தொடர் நிகழ்காலம் என்று தமிழில் சொல்லுவோம். 3வது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், PRESENT ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், PERFECT பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு தமிழில் பூரண காலம் என்று சொல்லுவோம். பூரண காலம், பூரண நிகழ்காலம், பூரண நிகழ்காலம். அதுக்கு பிறகு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், PRESENT ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், PERFECT பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், CONTINUOUS கண்டினியூஸ் டென்ஸ், TENSE. பூர்ண தொடர் நிகழ்காலம், பூரண தொடர் நிகழ்காலம் என்று சொல்லுவோம் தமிழில். ஒவ்வொன்றும் என்னவென்று பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ். இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் 4 போட்டுருமா, PAST பாஸ்ட் டென்ஸ், TENSE பாஸ்ட் டென்ஸ். ரெண்டாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அங்கே பாஸ்ட். அதே மாதிரி இதை இறந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், PAST பாஸ்ட் கண்டினியூஸ், CONTINUOUS கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது தமிழில் சொல்லுங்கள் பார்ப்போம். இறந்த தொடர் காலம், இறந்த தொடர் காலம், தொடர் நிகழ்காலம், தொடர் இறந்த காலம், அப்படி சொல்லிடுமே. தொடர் இறந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 3வது அங்கே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட், PAST பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், PERFECT பர்ஃபெக்ட் டென்ஸ். இது திரும்ப திரும்ப சொல்லி பழகும்போது ஈஸியாக இருக்குது. அதாவது பூர்ண இறந்த காலம், அங்கே பூர்ண நிகழ்காலம், பூர்ண இறந்த காலம். 4வது அங்கே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் FECT பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், CONTINUOUS கண்டினியூஸ் டென்ஸ், TENSE. பூரண தொடர் நிகழ்காலம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பூரண தொடர் நிகழ்காலம். அடுத்தபடியாக இப்போ ஃப்யூச்சருக்கு வரும். 5 4 5 6 நம்பர் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா, 4 5. நான் இங்கே வருவேன்னு தெரியும் போல இருக்குது. 6 7 7 8 வரணும் இல்லை, 4 அங்கே வந்து அங்கேருந்தே மாறிட்டு. மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் வீக் இல்லை நான். 6 7 8 ஐ ஆம் வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ். 8 ரைட். Then 9 future tense, FUTURE future tense, TENSE. இந்த சார்ட் அப்படியே நீங்கள் போட்டு
வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சர் டென்ஸ், தட் இஸ் எதிர்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ். அதே மாதிரி 10 ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் FUTURE, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் CONTINUOUS, கண்டினியூஸ் டென்ஸ் TENSE. தொடர், அதாவது தொடர் எதிர்காலம், தொடர் எதிர்காலம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர் நிகழ்காலம், தொடர் இறந்த காலம், தொடர் எதிர்காலம். தென் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், PERFECT, பர்ஃபெக்ட் டென்ஸ் TENSE. அப்போது பூரண எதிர்காலம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், பூரண எதிர்காலம். அங்கே பூரண நிகழ்காலம், பூரண இறந்த காலம், பூரண எதிர்காலம். அதுக்கு பிறகு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் ஒரு கண்டினியூஸ் மட்டும் சேர்க்கணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் FECT, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் CONTINUOUS, கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பூரண பூர்ண தொடர்காலம், பூர்ண எப்படி வரும், எதிர்காலம், எதிர்பூர்ண தொடர்காலம், எதிர்காலம்னா பூர்ண தொடர் எதிர்காலம். அப்படியா, பூர்ண தொடர் எதிர்காலம், பூர்ண தொடர் நிகழ்காலம், பூர்ண தொடர் இறந்த காலம், பூர்ண தொடர் எதிர்காலம். பூர்ணனா பர்ஃபெக்ட்னு வச்சுருக்காங்க, பூர்ண தொடர் எதிர்காலம். ரைட். அப்போது இதை 12 இங்கே படைப்படி பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் 12 12. அப்போ 3 இருக்குது, பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சர், ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு காலமும் இதை ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இதை எடுத்துக்கிடுவோம். ஒரு காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த இடத்துல படுத்தணும். இப்போ நான் முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது தமிழுக்கு வருவோமே, தமிழில் ஒரு இறந்த காலத்தில் நம்ம ஏற்கனவே ப்ரோனவுன் படித்த மாதிரி பிரதி பெயர் சொல் மாற மாற வினை சொல்லுடைய ஷேப்பை பாருங்கள். நான் ஒரு பாட்டு பாடினேன், நான் ஒரு பாடல் பாடினேன். ஐ sang a song. தமிழில் சொல்லிடுறேன் எல்லாம் முதல்ல. நான் ஒரு பாடல் பாடினேன், நாம் ஒரு பாடல் பாடினோம். பாடினேன் வந்து பாடினோமா மாறி இருக்கா. நீ ஒரு பாடல் பாடினாய், பாட்டே வச்சிடும். நீ ஒரு பாட்டு பாடினாய், நீங்கள் ஒரு பாட்டு பாடினீர்கள், பாடினேன், பாடினோம், பாடினாய், பாடினீர்கள். 4. அவர் மேனேஜர் ஒரு பாட்டு பாடினார், அவன் என் தம்பி ஒரு பாட்டு பாடினான், அவள் ஒரு பாட்டு பாடினாள், அது அந்த ரேடியோ ஒரு பாட்டு பாடியது, அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள், அவை ஒரு பாட்டு பாடின. அவைனா அந்த குழுக்கள். அப்போது 10 விதமாக நான் பாடினேன், பாடினோம், பாடினாய், பாடினீர்கள், பாடினான், பாடினார், பாடினாள், பாடியது, பாடினார்கள், பாடியன. அப்போ எத்தனை பாடு, ஒரு பாடு 2 பாடா 10 பாடு. அப்போ எத்தனை பாடு, வினை சொல்லுடைய ஷேப்பை பாருங்கள். அப்போது தமிழில் வந்து தாய்மொழி நம்மளுக்கு தமிழாக இருக்கிறதுனால இது ஒரு கஷ்டமே தெரியல. ஆங்கிலத்தில் பாருங்கள், ஐ sang a song. சும்மா நான் இங்கே எழுதுனேன், ஐ sang SANG, sang a song. நல்ல கவனிங்க, நான் ஒரு பாட்டு பாடினேன். இங்கே பாருங்கள், பாடினது சரியில்லை போல. அப்போது ஐ sang a song, நான் ஒரு பாடல் ஒரு பாட்டு பாடினேன். நல்லா பாருங்கள், ஐயாச்சா. நாம் நாம் ஒரு பாட்டு பாடினோம், we sang a song, மாறவே இல்லை. நீ ஒரு பாட்டு பாடினாய், you sang a song. இங்கே மாற்றுறது, நீங்கள் கீழே மாற்றிடாது. you sang a song, நீ ஒரு பாட்டு பாடினாய். பழையபடி நீங்கள் you
sang a song. நீங்கள் ஒரு பாட்டு பாடினீர்கள். You sang a song. Our manager, he sang a song. அவர் ஒரு பாட்டு பாடினார். என் தம்பி பழையபடி அவன் ஒரு பாட்டு பாடினான். he sang a song. அவள் ஒரு பாட்டு பாடினாள். she sang a song. அவள் ஒரு பாட்டு பாடினாள். இட்டு அந்த ரேடியோ ஒரு பாட்டு பாடியது. இட் sang a song. அது ஒரு பாட்டு பாடியது. they sang a song. அவர்கள் அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். they அவைகள் THEY they அவைகள் ஒரு பாட்டு பாடியன. இங்கே கவனிங்க. அப்போது தமிழில் நான் பாடினேன், நாம் பாடினோம், நீ பாடினாய், நீங்கள் பாடினீர்கள், அவர் பாடினார், அவன் பாடினான், அவள் பாடினாள், அது பாடியது, அவர்கள் பாடினார்கள், அவை பாடியன. என்ன பாடு? அப்போது நீங்கள் தமிழில் தாய்மொழியில் இவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்களா? ஆங்கிலத்தில் I sang a song, we sang a song, you sang a song, everybody, God sang a song, Satan sang a song, யார் பாடினாலும் sang a song. அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த சொல்லி கொடுக்கக்கூடிய முறை புரிய வச்சிட்டோம்னா இவ்வளோ தான் உண்டு. இதுக்கு நெகட்டிவ் பாருங்கள். தமிழ்லையும் எல்லாத்துக்கும் ஒன்று தான். தமிழ்லே பாருங்கள், ஆங்கிலத்தில் இதில் வர்ற மாதிரி நெகட்டிவ் பாருங்கள். பாருங்கள், எதிர்மறை வாக்கியம். இது உடன்பாட்டு வாக்கியம், பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ், ஒரு செயல் நடைபெற்றதுக்கு இதை சொல்கிறோம். நான் வந்தேன், அவன் பாடினான், அவர்கள் சொன்னார்கள், நான் சாப்பிட்டேன். இருந்த காலத்தில் ஒரு உடன்பாட்டு வாக்கியம். இது எதிர்மறை வாக்கியம். தமிழில் பாருங்கள், இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி நான் பாடவில்லை, நாம் பாடவில்லை, நீ பாடவில்லை, நீங்கள் பாடவில்லை, அவர் பாடவில்லை. பாருங்கள், இல்லை தமிழில் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அவன் பாடவில்லை, அவர்கள் பாடவில்லை, அவை பாடவில்லை. நெகட்டிவ்க்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் நான் எழுதினேன், நாம் எழுதினேன், நீ எழுதினேன், நீங்கள் எழுதினேன், அவன் எழுதினேன், அவர் எழுதினேன், அவர்கள் எழுதினேன்னு சொல்லியிருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்போது 10 இடத்துல மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? தமிழில் அது மாறவே இல்லை பாரு. அப்போது எதிர்மறை வாக்கியத்துக்கு நான் சொல்லவில்லை, நாம் சொல்லவில்லை, நீ சொல்லவில்லை, கடவுள் சொல்லவில்லை, சாத்தான் சொல்லவில்லை, எல்லாத்துக்கும் சொல்லவில்லை. நெகட்டிவ்க்கு ஒரே மாதிரி இருக்குது. ஆங்கிலத்திலும் அதே தான். ஐ டிடன்ட் சிங் எ சாங். பாருங்கள், ஐ டிட் நாட், ஐ டிடன்ட் சிங் எ சாங், SONG. தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் ஒரே மாதிரி வருது. நான் பாடவில்லை, ஐ டிடன்ட் சிங் எ சாங், we didn't sing a song, you didn't sing a song, you didn't sing a song. அவன் ஒரு பாட்டு பாடவில்லை, அவர் ஒரு பாட்டு பாடவில்லை, அவள் ஒரு பாட்டு பாடவில்லை, அது ஒரு பாட்டு பாடவில்லை, அவர்கள் ஒரு பாட்டு பாடவில்லை, அவை ஒரு பாட்டு பாடவில்லை. எல்லாத்துக்கும் ஐ sang a song, I didn't sing a song, did I sing a song? நான் ஒரு பாட்டு பாடினேனா? பழையபடி தமிழில் பிடிச்சினேன். கேள்விக்கு பாருங்கள், 10 விதமாக. நான் ஒரு பாட்டு பாடினேனா? நாம் ஒரு பாட்டு பாடினோமா? நீ ஒரு பாட்டு பாடினாயா? நீங்கள் ஒரு பாட்டு பாடினீர்களா? அவர் ஒரு பாட்டு பாடினாரா? அவன் ஒரு பாட்டு பாடினானா? அவள் ஒரு பாட்டு பாடினாளா? அது ஒரு பாட்டு பாடியதா? அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்களா? அவை ஒரு பாட்டு பாடியனவா? 10 இடத்துல இருக்குது. ஆங்கிலத்தில் கொஸ்டின் பாருங்கள். டிட் ஐ சிங் எ சாங்? டிட் போடுறீங்க இங்கே. எதில் இது எடுத்துருமே, டிட் இப்படி வச்சிடும். நெகட்டிவ் இதில் எடுத்து டிட் ஐ, இதை கேபிட்டல் ஆக்கிடும். அவ்வளோதாங்க. டிட் ஐ சிங் எ சாங், டிட் ஐ சிங் எ சாங், அவ்வளோதாங்க. டிட் ஐ சிங் எ சாங், நான் ஒரு பாட்டு பாடினேனா? டிட் வி மாற்றுங்க, டிட் வி சிங் எ சாங், நாங்கள் ஒரு பாட்டு பாடினோமா? டிட் யூ சிங் எ சாங், நீ ஒரு பாட்டு பாடினாயா? டிட் யூ சிங் எ சாங், நீங்கள் ஒரு பாட்டு பாடினீர்களா? டிட் ஹி சிங் எ சாங், அவர் ஒரு பாட்டு பாடினாரா? டிட் ஹி சிங் எ சாங், அவன் ஒரு பாட்டு பாடினானா? டிட் ஷி சிங் எ சாங், அவள் ஒரு பாட்டு பாடினாளா? டிட் இட் சிங் எ சாங், அது ஒரு பாட்டு பாடியதா? டிட் தே சிங் எ சாங், அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்களா? டிட் தே சிங் எ சாங், அவை ஒரு பாட்டு பாடியனவா? அப்போது எல்லாத்துக்கும் கேள்விக்கும்
ஆங்கிலத்தில் ஒன்று தான், நெகட்டிவ்க்கும் ஒன்று தான். ஒரே ஒரு தெரிஞ்சால் போகிறோம். தமிழில் கேள்வி கேட்குறதுக்கு 10 விதமாக வினை சொல்லி மாற்ற வேண்டியிருக்கு. உடன்பாட்டு வாக்கியம் பாசிட்டிவ்க்கு ஐ சேங்கே சாங்குக்கு 10 பேருக்கு அந்த வினை சொல்லுடைய ஷேப் மாற்ற வேண்டியிருக்கு. ஆங்கிலத்தில் இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நான் தெளிவாக இதை எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பாஸ்ட் டென்ஸ்லையும், ப்ரெசென்ட் டென்ஸ்லையும், ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் அது எப்படி மாற்றப்படுகிறது, எப்படி நம்ம உள்ளே ஏற்றி கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் இந்த சிஸ்டம் மட்டும் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இது டென்ஸ் ஆகும். இது காலம் எதனால் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா, அதாவது ஒரு பாஷையிலிருந்து இனி ஒரு பாஷை கற்றுக்கொள்ளும் போது காலம் பயன்படுத்துவதில், டென்ஸ் பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்படுகிறது. யாருக்குமே ஹிந்திக்காரங்க தான் நிமலுக்கு நாளை வருவான், நிமல் நாளை வந்தான், நேற்று வருவான், நிமலுக்கு சொல்வான். இப்படி பாருங்கள், நிமலுக்கு சொல்வான், நிமல் தருவான், நிமல் போவான். நிமல் என்ன சொன்னோம், நிமல் என்ன சொன்னோம். அப்போது அதை கோஆர்டினேஷன் ஆகிறதில்ல. இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நிமலுக்குன்னு தான் வரும். அப்போது இனி ஒரு பாஷையில் காலம் தாய்மொழியிலே பாஷை ப்ராப்ளம் யாருக்குமே வருவதில்லை. ஏன்னா அதை தாய்மொழி எழுதி படித்து கற்றுக்கொள்வதில்லை. செவி வழியாக தாய் பேசக்கூடியது குழந்தைகள் கேட்டு கற்றுக்கொள்கின்றன. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது காதில் விழுகிறது. தினமும் காதில் அதே விழுந்துட்டுருக்கனால காலம் பிரச்சனை ஆகிறதில்லை. எந்த ஒரு குழந்தைய 3 வயசு குழந்தை நேற்று மாமா வருவாரான்னு கேட்காது, நாளை மாமா வந்தாரான்னு கேட்காது. 3 வயசு குழந்தைய ஒழுங்காக மாமா வருவீங்களா கரெக்டாக காலம் பயன்படுது. சரி, ஒரு வயசான மூதாட்டி இருக்காங்கன்னு வச்சுருவோமே, சரி அவங்களுக்கு 80 வயசு, எழுத படிக்க தெரியல. அவங்க என் பேரன் நாளைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க எழுத படிக்க தெரியாது. நேற்று என் பேரன் வருவான் அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. நான் நேற்று ஒரு புத்தகம் படிப்பேன், நான் நாளை ஒரு புத்தகம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா தாய்மொழியில் இந்த பிரச்சனை யாருக்குமே வர்றதில்லை. இனி ஒரு பாஷையில் வரும்போது இப்படி சொல்லிடணும். நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? நேற்று நான் ஒரு கடிதம் வாங்குவேன், நாளை ஒரு கடிதம் வாங்கினேன் அப்படின்னு வந்துடும். அதை எப்படி கை கொண்டு அதில் முதல்ல அடக்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னா இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 40% காலத்தை நம்ம என்ன சொல்கிறது கையில் அடக்கத்தில் கொண்டு வந்தால் எமகாலனை அடக்கின மாதிரி பாஷை உள்ள அந்த காலம் ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அந்த சென்ஸ் வந்த உடனே நிமிர்ந்துடுறாங்க இங்கிலீஷில். ஓ தட் ஃபெலோ டசன்ட் நோ எனிதிங் அப்படின்னு அந்த காலம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அப்படி ஆங்கிலத்தில் காலம் தெரியாதவருக்கு கொஞ்சம் பம்மி எடுத்து தான் அப்படி பேசணும். நோ சார் திஸ் இஸ் டாட் அப்படின்னு. இது டிட்டு, டூ, டஸ்ஸு அது காலத்துக்கு என்ன தேவைப்படுகிறது? காலத்துக்கு தகுந்த மாதிரி டூ, டஸ்ஸு, டிட்டு, வில், ஷால், வில், உட், ஷெல், ஷுட், கேன், குட், மே, மைட். பின்ன இங்கே ஆம், இஸ், ஆர், வாஸ், வோ, வில் பி. இதை நான் இந்த சீடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? இது பயன்படுத்த தெரிஞ்சிட்டாலே நிமிர்ந்துடலாம். வந்துட்டுப்பா பிரச்சனை இல்லை. இது இப்படி தெரிஞ்சிட்டேன். ஏன்னா மக்கள் இப்படி எப்படி யோசிப்பாங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க இப்படி யோசிப்பாங்க. தே ஆர் கோ சொல்லக்கூடாதுப்பா, தே ஆர் கோ சொல்லக்கூடாது, டூ தே கோ தான் சொல்லணும். என்ன சார் தே ஆர் ஹாப்பி இருக்குல்ல, தே ஆர் ஹாப்பி, தே ஆர் பிரதர்ஸ், தே ஆர் வெயிட்டிங், தே ஆர் கோ ஏன் சொல்லக்கூடாது? தே ஆர் ஹாப்பி சொல்கிறோம் இல்லையா? இனி ஒரு கூட்டம் தே ஹாவ் ஹாப்பி. என்ன சார் சொல்லக்கூடாதுப்பா, தப்பு. தே ஹாவ் ஹாப்பி சொல்லக்கூடாது, தே ஆர் ஹாப்பி தான் சொல்லணும். தே ஹாவ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி சொல்லணும், தே ஹாவ் ஹாப்பி சொல்லக்கூடாது. தே ஹாவ் ரிட்டன், தே ஹாவ் கான், தே ஹாவ் சீன், தே ஹாவ் கிவன் சொல்கிறோம் இல்லையா சார்? ஸோ தே ஹாவ் ஹாப்பி, தே ஹாவ் இன்டெலிஜென்ட் ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுன்னா என்ன தப்பாக சொல்கிறாரு, இப்படி மட்டும் சொல்கிறேன். அப்போது தே ஆர் ரைட்டிங் தான் சொல்லணும்ப்பா. தே ஆர் தே ஆர் ரைட்டிங் தான் சொல்லணும். உடனே தே ஆர் இன் சென்னை, தே ஆர் ஒர்க்கிங், தே ஆர் டீச்சர்ஸ். என்ன சார் வருது? தே ஆர் அரெஸ்டட். நான் இருக்கேன் சார். ஒரே குழப்பம். அப்போ இதை
அலக்க அப்படியே உங்களை எப்படி புரிய வைக்கணும்னு நான் இப்போ பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் ஃப்யூச்சர் டென்ஸும் இதே மாதிரி காலம் போட்டு அந்த காலத்தை சொல்லித்தரேன். இந்த காலம் போட்டு அந்த காலம் சொல்லி தந்து உங்களுக்கு இனிமேல் அந்த காலம் பிரச்சனையே வரக்கூடாது. இந்த ஒரே ஒரு செட்டப்லேயே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் எப்படி அமைக்கப்படுகின்றன, எப்படி அமைக்கிறாங்க, எப்படி ஏன் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அது கூட சொல்லிடுறேன். முதல்ல இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ், PAST, பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். முதல்ல தமிழுக்கு வருவோம். அவர்கள் பாடினார்கள், அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள், அதுக்கு அவர்கள் பாடினார்கள், அவர்கள் பாடினார்கள், பாடினார்கள், நார்கள் இடம் சுருக்கிறேன் நான் அதில். அவங்க எவ்வளோ பெருசாக பாடினாலும் நம்ம சுருக்கணும். பாடினார்கள், அவர்கள் பாடினார்கள். இதுக்கு இடையில் அவர்கள் நேற்று மாலை ஒரு பாட்டு பாடினார்கள், எப்படி இருந்தாலும் அவர்கள் பாடினார்கள். இது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். இப்போ ஆங்கிலத்தில் பாருங்கள், அவர்கள் பாடினார்கள். முதல்ல தமிழுக்கு வந்துடும். அவர்கள் பாடினார்கள், இது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். அப்போது உரையாடல் என்பது கான்வர்சேஷன் சொல்லக்கூடியது. ஒரு ஆள் கேள்வி கேட்கணும், ஒரு ஆள் பதில் சொல்லணும். கேள்வி கேட்காம கான்வர்சேஷன் தொடர்ச்சியாக இருக்காது. இல்லைன்னா நானே மோனோலாக் மாதிரி நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டேன், நான் போகிறேன், நான் வாரேன், நான் எழுதுகிறேன், நான் சொல்கிறேன், அப்படியே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு பதில் சொல்லணும்னா கேள்வி கேட்கணும். அப்போ கேள்வி கேட்க தெரிஞ்சிட்டா, பாஷையில் காலம் தெரிஞ்ச பிறகு கேள்வி கேட்க தெரிஞ்சிட்டோம்னா 60% ஓவர். கேள்வி கேட்க தெரியாது, மற்றவங்க சொன்னால் எஸ் சார், நோ சார், தலையாடு. அப்போ கேள்வி வினா வந்து 2 விதமான வினாக்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து சாதாரண வினா, தமிழில், இங்கிலீஷ்லேயும் அப்படி தான். அந்த சாதாரண வினாவுக்கு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சொல்லுவோம். இனி ஒன்று செய்தி வினா, அதை வந்து WH கொஸ்டின் சொல்லுவோம். WH, அந்த WH சொல்கிறோன்னா வாட், டபிள்யூலேருந்து வருது. ஹெச் சொல்கிறது ஹவு மெனி, ஹவு மச், டபிள்யூலேயும் தொடங்கும், ஹெச்லேயும் தொடங்கும். WH வந்து தொடங்குறதால WH இல்லை. ஹவு மெனி, ஹவு மச், ஹவு ஃபார். ஹெச்லேயும் தொடங்கக்கூடிய, டபிள்யூவில் தொடங்கக்கூடிய கொஸ்டினுக்கு WH கொஸ்டின் சொல்லுவோம். அதை வந்து தமிழில் செய்தி வினா. அப்போது சாதாரண வினாவுக்கும் செய்தி வினாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த சாதாரண வினான்னு ஏன் பேர் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கேள்வி கேட்டால் நீங்கள் தலை அசைச்சா போதும், ஆம் இல்லை சொன்னால் போதும். சாப்பிட்டியா, ஆம் இல்லை. வந்தானா, ஆம் இல்லை. போனானா, ஆம் இல்லை. வருவியா, சாதாரண பதில் சொல்லிடலாம். செய்தி வினாக்கு நீங்கள் ஆம் இல்லை சொல்ல முடியாது, தலை அசைக்க முடியாது. ஒரு செய்தி கொடுக்கணும். எப்போ வந்தான், ஆம் இல்லை சொல்ல முடியாது. எங்கே போனேன், ஆம் இல்லை. ஏன் வாங்கினேன், ஆம் இல்லை சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும். ஏதாவது ஒரு பதில் சொல்லியே ஆகணும். தலை அசைக்க முடியாது. எப்போ வாங்கினேன், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ செய்தி வினா. இப்போ தமிழில் முதல்ல ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவாக மாற்ற வேண்டுமானால் தமிழில் வந்து எந்த காலத்துக்கும் ஒரு ரூல் இருக்குது. என்னன்னா, ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவாக மாற்றுவதற்கு கடைசியில் ஒரு சேர்க்க வேண்டும். இது நம்மளுக்கு தாய்மொழினாலே தெரியாது. சின்ன குழந்தைக்கும் தெரியும், ரூல் தெரியாது, கிராமர் தெரியாது. அவர்கள் பாடினார்கள், அவர்கள் பாடினார்களா, நீங்கள் சேர்க்காம கேள்வி மாற்ற முடியாது. அவர்கள் பாடினார்களா, அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்களா, அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தார்களா, நீ எழுதினாய், நீ எழுதினாயா. தமிழில் எந்த காலத்துக்கும் அதான். நீ எழுதுவாய், நீ எழுதுவாயா, அவர்கள் எழுதுவார்கள், அவர்கள் எழுதுவார்களா, அவர்கள் எழுதி விட்டார்கள், எழுதி விட்டார்களா. எல்லா காலத்துக்கும் போட்டால் சாதாரண வினாவாக மாறிடும். ஒரு உடன்பாட்டு வாக்கியம், அவர்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க, அவங்க ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்களா, சேர்த்துட்டா அந்த உடன்பாட்டு வாக்கியம் சாதாரண வினாவாக மாறி விடுகிறது. இப்போ ஆங்கிலத்தில் அவர்கள் பாடினார்கள், தே sang, SANG. இங்கே ஒரு பிரச்சனை, ஏன் சிங் சொல்லாமல் சேங் சொல்லியிருக்கோம், அங்கே வரணும். அவர்கள் பாடினார்கள்.
இப்போது அவர்கள் பாடினார்களுக்கு தே சேங், அவர்கள் பாடினார்களா தே சேங்காடா, தே சேங்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் பாடினார்கள் தே சேங், அவர்கள் பாடினார்களான்னு கேட்குறதுக்கு இந்த ஆ முதல்ல டிட் என்று செயல்படுகிறது. டிட் தே சிங், போச்சு, முடிஞ்சு போச்சு. அவர்கள் பாடினார்களா என்று கேட்க வேண்டுமானால் டிட் தே சிங். இந்த சிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த சிங்கை வேணால் போடுங்க. டிட் தே கம், எந்த வினை வேணால் போடுங்க. டிட் தே கோ, அவர்கள் போனார்களா. டிட் தே ஸ்டடி, அவர்கள் படித்தார்களா. டிட் தே மீட், அவர்கள் சந்தித்தார்களா. டிட் தே கிவ், அவர்கள் கொடுத்தார்களா. என்னது ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இதில் போட்டிங்கன்னா அந்த கேள்வி ஆகிடுது. இதே எடுத்துகிட்டு ஹீ போடும். டிட் ஹீ சிங், அவன் பாடினானா. டிட் ஹீ கம், அவன் வந்தானா. டிட் ஹீ டெல், அவன் சொன்னானா. டிட் ஹீ கிவ், அவன் கொடுத்தானா. டிட் ஹீ ஸ்டடி, அவன் படித்தானா. டிட் ஹீ ரீட், அவன் வாசித்தானா. டிட் ஹீ மீட், அவன் சந்தித்தானா. ஷீ ஆக்கிடணும். டிட் ஷீ சிங், அவள் பாடினாரா. டிட் ஷீ ஸ்டடி, அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்போது அவள் பாடினாளா, டிட் ஷீ சிங். அப்போது அந்த பாடினாளா என்ற ஆ தான் டிட் என்று செயல்படுகிறது. இப்போ சிக்கல் என்னென்னா, இங்கே சிங் ஏன் வந்தது, இங்கே சேங். இது இப்போ கேள்விக்கு பதில் பாருங்கள். டிட் தே சிங், அவர்கள் பாடினார்களா. எஸ் தே சேங், எஸ் தே சேங், ஆம் அவர்கள் பாடினார்கள். முடிஞ்சுதா. இல்லை, நெகட்டிவ். நோ தே டிடின்ட் சிங், டிட் நாட் தான் டிடின்ட் ஆச்சு. டிடின்ட் சிங், அவர்கள் பாடவில்லை. இப்போ சிக்கல் பாருங்கள். என்ன சார், இதை விட்டுரும், இங்கேருந்து வரும். டிட் தே சிங், அவர்கள் பாடினார்களா. எஸ் தே சேங், ஆம் அவர்கள் பாடினார்கள். நோ தே டிடின்ட் சிங், இல்லை அவர்கள் பாடவில்லை. என்ன சார், இங்கே சேங் இருக்குது, இங்கே சிங் இருக்குது, ஷீ எடுத்துரும். இங்கே சிங் இருக்குது, இங்கே சிங் இருக்குது. எப்படி மாறுச்சுன்னு சொன்னால் இந்த விஷயம் மட்டும் இப்போ தெளிவாக பார்த்துரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இப்போது ஒரு சீடியில் பார்த்துருக்கீங்க. நல்லா கவனிங்க. கவ் இருக்குன்னு வச்சுருமே. கவ் பாஸ்ட் டென்ஸ்னா வெண்ட். கவ் வெண்ட் கான். அது பிறகு கானுக்கு பிறகு படிப்போம். சி சோ கம் கேம் இருக்கா. சிங் சேங். இப்படி நம்ம படிச்சிருக்கோம். ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இப்படி நிறையா படிச்சிருக்கோம். நான் நம்ம சீரியலே 60 கொடுத்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். நிறையா 100-200 தெரிஞ்சிருப்பீங்க. மினிமம் 1000 தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அப்போது இதை பாஸ்ட் டென்ஸ் என்று படிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த காலம் இந்த சென்ட்ரு காலம் பாஸ்ட் டென்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த பாஸ்ட் டென்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, இந்த பாஸ்ட் வடிவம் உடன்பாட்டுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ், POSI பாசிட்டிவ், TIVE பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன. நீங்கள் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறீங்களே, அசர்ட்டிவ் சென்டென்ஸ், அதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் உடன்பாட்டு வாக்கியம். தமிழில் உடன்பாட்டுனாலும் என்னமோ உங்களுக்கு அதை பற்றி உடன்பாடு இருக்கோ இல்லையோ, இது உடன்பாட்டு வாக்கியம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் இவர்களே பயன்படுத்த வேண்டும். அப்போது தே சேங், அவர்கள் பாடினார்கள். இவர்களே, அதாவது நெகட்டிவ்க்கும் குவெஸ்சனுக்கும் இவங்களை தான் பயன்படுத்தணும். இவருக்கு பயன்படுத்தக்கூடாது. உடன்பாட்டு வாக்கியத்துக்கு மட்டும்தான் அந்த பாஸ்ட் வடிவம் பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி நெகட்டிவ் சொன்னாலும், எதிர்மறை வாக்கியம் இருந்தாலும், வினா வாக்கியம் இருந்தாலும் இந்த ப்ரெசென்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். அது ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்தாலும் சரி, பாஸ்ட் டென்ஸ் இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் டென்ஸ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ்க்கும் குவெஸ்சனுக்கும் இவங்களை தான் பயன்படுத்த, இவங்களை தான் நாட வேண்டியிருக்கு, இவங்களை தான் பிடிச்சி தொங்க வேண்டியிருக்கு. இவங்க இறந்த காலத்தில் ஒரு செயல் நடைபெற்றால் அதுக்கு உடன்பாட்டு வாக்கியம் என்று சொல்லுவோம். பாருங்கள், அவர்கள் போனார்கள், தே வெண்ட். அவர்கள் பார்த்தார்கள், தே சா. அவர்கள் வந்தார்கள், தே கேம். இப்போ பாருங்கள், நெகட்டிவ் சொல்கிறேன். அவர்கள் வந்தார்கள், அவர்கள் போனார்கள், தே வெண்ட். அவர்கள் போகவில்லை, தே டிடின்ட் கோ. டிட் நாட் போட்டு தே டிடின்ட் கோ. நெகட்டிவ்க்கு வினா. டிட் தே கொஸ்டின், டிட் தே கோ, டிட் தே கோ.
அவர்கள் பார்த்தார்கள், தே saw. கொஸ்டின் கேட்போம், அவர்கள் பார்த்தார்களா, டிட் தே see? கேள்விக்கு இவங்க தானே வருவாங்க. டிட் தே see? எஸ், தே saw. ஆம், அவர்கள் பார்த்தார்கள். நோ, தே didn't see. நெகட்டிவ், தே didn't see. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். அவர்கள் வந்தார்களா, டிட் தே கம்? டிட் தே, இங்கே கம் போடுறீங்க. அப்போது கேள்விக்கும் கொஸ்டினுக்கும் எதிர்மறை நெகட்டிவ்க்கும் இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். நீங்கள் 500 இருந்தாலும் 500 இவங்களே தான் பயன்படுத்தும். அப்போது 66% இவங்க தான் வராங்க, 33% இவங்க தான், 1% எங்கே போச்சு தெரியல. அப்போது இது பாசிட்டிவ்க்கு மட்டும்தான், உடன்பாட்டுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும். ஐ வெண்ட், நான் போனேன். வி வெண்ட், நாங்கள் போனோம். ஹீ வெண்ட், அவன் போனான். ஷீ வெண்ட், அவள் போனான். இட் வெண்ட், அது போனது. நெகட்டிவ், நான் போகவில்லை. ஐ டிடின் கோ. நாங்கள் போகவில்லை. வி டிடின் கோ. அவன் போகவில்லை. ஹீ டிடின் கோ. அவள் போகவில்லை. ஷீ டிடின் கோ. அவர்கள் போகவில்லை. தே டிடின் கோ. என்னங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. கேள்வி, அவன் போனானா, டிட் ஹீ கோ? டிட் ஹீ ஹீ போடுறீங்க. டிட் ஹீ கோ? அவன் பார்த்தானா, டிட் ஹீ சி? அவன் வந்தானா, டிட் ஹீ கம்? அவன் பாடினானா, டிட் ஹீ சிங்? அவன் எழுதினானா, டிட் ஹீ ரைட்? அவன் கொடுத்தானா, டிட் ஹீ கிவ்? எத்தனை தெரியுமோ. இதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அப்போது இந்த சேங் ஏன் வந்தது? பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனால வந்தது. இங்கே சிங் ஏன் வந்தது? கேள்வி, கொஸ்டின், அதனால ப்ரெசன்ட் ஃபார்ம். இங்கே சிங் ஏன் வந்தது? டிட் நாட் சிங், நெகட்டிவ். நெகட்டிவ்க்கும் இவங்க தானே வருவாங்க, சிங் வந்து. இப்போது பிரச்சனை என்னென்னா, இந்த டிட்டு எங்கேருந்து வந்தது சார்? தே சேங், தே நாட் சிங்னு சொல்லாமே. தே சேங் ஏ சாங், தே நாட் சேங் ஏ சாங் சொல்லலாம். அது என்ன, டிட் நாட் சிங் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை மட்டும் இப்போ பார்ப்போம் நம்ம. இதுலேயே போட்டுறேன். அதாவது ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்ற வேண்டுமானால், ஒரு துணைவினை பயன்படுத்துவது வழக்கம் ஆங்கிலத்தில். ஜென்ரலி, எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கும். சார் என்ன சார் அப்படின்னு கேட்டக்கூடாது. இன் ஜென்ரல், ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால் ஒரு துணைவினை சேர்க்க வேண்டும். இங்கே எழுதுனேன் பாருங்கள். உதாரணத்துக்கு ஹீ வில் கம், இங்கே போயிடும், பார்டர் தாண்டியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? அதில் ஹீ வில் கம், அவன் வருவான். ஹீ வில் கம், அவன் வருவான். தெரியுதா? கம் உங்களுக்கு, வருவான். அவன் வரமாட்டான் என்று சொன்னால், நல்லா பாருங்கள், அவன் வருவான், ஹீ வில் கம். அவன் வரமாட்டான், ஹீ வில் நாட் கம். நல்லா பாருங்கள், இதில் நாட் மட்டும் போட்டிருக்கீங்க. இங்கே அவன் பாடினான், தேஸ், அவர்கள் பாடினார்கள், தே சேங். அவர்கள் பாடவில்லைன்னு சொன்னால் தே, என்னது டிட் நாட், என்னெல்லாமும் கொண்டு வந்திருக்கீங்களே. இங்கே வெறும் நாட் மட்டும் போடுறோம். அப்போ தே வில் சிங், தே வில் நாட் சிங். ஏன் நாட் மட்டும் போட்டோம்னா, வினை சொல் கம் இருக்குது, துணை வினை ஏற்கனவே இருப்பதால் நாட் மட்டும் சேர்த்து அதே நெகட்டிவ் மாற்றிருக்கும். ஹீ வில் கம், ஹீ வில் நாட் கம். தே ஆர் வெயிட்டிங், தே இங்கேருந்து ஆரம்பிச்சு. தே ஆர் வெயிட்டிங், WAITING, தே ஆர் வெயிட்டிங். அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நெகட்டிவ், தே ஆர் நாட் வெயிட்டிங். அப்போது வெயிட்டிங் வினை சொல்லியிருக்கு, துணை வினை ஆர் ஏற்கனவே இருப்பதால் நாட் மட்டும் போட்டிருக்கோம். தே ஆர் வெயிட்டிங், தே ஆர்ன்ட் வெயிட்டிங், தே ஆர் நாட் வெயிட்டிங். தே were வெயிட்டிங், தே were நாட் வெயிட்டிங். தே have கம், தே haven't கம். தே have gone, தே haven't gone. she has completed, she hasn't completed. துணைவினை இருந்தால் நாட் மட்டும் போட்டால் போகிறோம். அப்போது தே வெண்ட்டில் துணைவினை இல்லாததால் பாஸ்ட் டென்ஸ்க்கு இந்த கேள்வி கேட்கக்கூடிய எது வச்சு கேள்வி கேட்குமோ அதே துணைவினை தான் நெகட்டிவ் வரும். டூ தே கம், டூ தே சிங்னா தே டூ நாட் சிங் வரும். டஸ் ஹீ சிங்னா ஹீ டஸ் நாட் சிங். கேள்வி கேட்குறதுக்கு எந்த துணைவினை பயன்படுத்துகிறோமோ அதே துணைவினை தான் எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ்க்கும் பயன்படுத்த வேண்டும். அப்போது அந்த துணைவினை பயன்படுத்தலைன்னா வினையாக வந்துடும் பிறகு. அப்போது பாருங்கள், டிட் தே சிங் கொஸ்டின், எஸ் தே சேங். ஏன் சேங் வந்து பாசிட்டிவ், நோ தே டிட் நாட் சிங். டிட் ஏன் வந்தது, சேங், தே சேங்கில் வந்து துணைவினை இல்லாதனால் பாஸ்ட் டென்ஸுக்கு டிட்டு வெளியிலேருந்து கொண்டு வரோம், ப்ரெசன்ட் டென்ஸுக்கு டூ டஸ் கொண்டு வரோம்.
இதுதான் ரகசியம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன, இந்த டிட்னா ஆ, இது சிங் ஏன் வந்தது, கொஸ்டனுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம். இங்கே சாங் ஏன் வந்தது, உடன்பாட்டு வாக்கியம் பாசிட்டிவ்க்கு பாஸ்ட் வடிவம். இங்கே சிங் ஏன் வந்தது, நெகட்டிவ்காக வந்தது. இங்கே டிட் ஏன் வந்தது, நெகட்டிவ்காக ஒரு துணை வினை வெளியிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். எந்த துணை வினையும் கண்ணு மூடிட்டு போடக்கூடாது. அது கேள்வி கேட்க எந்த துணை வினை வருதோ நெகட்டிவ்க்கும் அதே துணை வினையை பயன்படுத்த வேண்டும். ரைட். இப்போது அதே பாணியில் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வரும். PRESENT ப்ரெசன்ட் டென்ஸ். ரைட். நிகழ்காலம் என்று பேர் வச்சுருக்காங்க. அப்போது அவர்கள் பாடுகிறார்கள், அவர்கள் பாடுகிறார்கள், பாடுகிறார்கள். இதுக்குள்ளவே பாடணும். அவர்கள் பாடுகிறார்கள். தே சிங். பாருங்கள், அங்கே சேங் வந்தது, இறந்த காலத்தினால சேங் வந்து. அவர்கள் பாடுகிறார்கள் என்ன, அவர்கள் பாடுவதுண்டு. அவர்கள் பாடுவதில்லை, தே. சரி, இது இப்படியே வச்சுட்டு அந்த பாணிக்கே போயிடும். நம்ம பழைய பாணி ஒரு பாணி இருந்துலே அதுக்கே போயிடும். நம்ம ஏன் இங்கே கொழுப்பானே, அதே பாணிக்கு போயிடும். அதாவது அவர்கள் பாடுகிறார்கள், அவர்கள் பாடுகிறார்களா அப்படி வரும். அவர்கள் பாடுகிறார்களா, இந்த ஆ தான் இங்கே டூ. தே சிங். அவர்கள் பாடுகிறார்களா, பாருங்கள், அந்த ஆ வந்து இங்கே டூ வந்துட்டு எல்லா இடத்துல டிட்டு போட்டக்கூடாது. சரிதானா? அவர்கள் பாடுகிறார்களா, டூ தே சிங். அவர்கள் பாடுவது உண்டா, ஆம் அவர்கள் பாடுகிறார்கள், எஸ் தே சிங். இல்லை அவர்கள் பாடுவதில்லை, நோ தே டோன்ட் சிங். இதை டூ இருக்கு இல்லையா, டூ நாட், டோன்ட் சிங். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஏன் இதை போடுறோன்னா, கேள்வி கேட்க எந்த துணை வினை பயன்படுத்துகிறோமோ எதிர்மறை வாக்கியத்துக்கு நெகட்டிவ்க்கும் அதே துணை வினை பயன்படுத்த வேண்டும். ரொம்ப ஈஸி. இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் ஹீ ஷி இட்டுக்கு வருது, அதுதான் தெரியணும் நம்மளுக்கு. இப்போ சிங், இங்கே சிங். ரைட். டூ தே சிங். அவர்கள் பாடுகிறார்களா, ஆம் அவர்கள் பாடுகிறார்கள், எஸ் தே சிங். அந்த பாஸ்ட் வடிவம் தேவையே இல்லையே, இது ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லவா. நோ தே டோன்ட் சிங். இல்லை அவர்கள் பாடுவதில்லை. இதே இடத்துல அவன் பாடுகிறான், இதை பாடுகிறான் வருதான், கிரான். அவன் பாடுகிறான் வரும்போது ஹீ சிங்ஸ். ஒரு சின்ன சிக்கல், அவன் பாடுகிறான். என்ன சார் ஏன் இது வருது சிங்ஸ்? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. ஏன் சார் தே ஹீ சிங் சொன்னால் போகாதா அப்படின்னு முதல்ல படிக்கும்போது இந்த பிரச்சனை வரும். ஹீ சிங் சொன்னால் என்ன, ஹீ சிங்ஸ் ஏன் சொல்லணும் அப்படின்னா, தமிழில் இப்போ நான் பாடுகிறேன், அவன் பாடுகிறான், அவன் பாடுகிறேன் சொல்லக்கூடாதா, அவன் பாடுகிறோம் சொல்லக்கூடாதா, அவன் பாடுகிறேன். ஐயா, அவன் வந்தால் பாடுகிறான் தான் வரும், அவர் வந்தால் பாடுகிறார் தான் வரும். அது ஏன் நான் பாடுகிறேன் அவன் பாடுகிறேன் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்ட மாதிரி ஆகிடுது. அப்போது ஹீ சிங்னு இருந்தால் அவன் பாடுகிறான் பாடுகிறேன்னு வந்துடும். ஹீ சிங், அவன் பாடுகிறேன், ஐக்கு சிங்கு தானே இருக்குது, நான் பாடுகிறேன். அப்போது அவன் பாடுகிறேன்னா எப்படி இருக்கும்? அதனாலே ஆங்கிலத்தில் இந்த கிரான் நல்லா பாருங்கள் எழுதுறேன். இந்த கிரான் தனியாக எழுத, கிரான், கிரார், மேனேஜர் பாடுகிறார், கிரார், கிராள், கிராள், அவள் பாடுகிறாள், கிரது. தெரியுதா? கிரது. இந்த மாதிரி வினை சொல்ல முடியக்கூடிய இடத்துல வினை சொல் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்த்து கொள்ளுங்கள். ஹீ கோஸ், ஹீ கோஸ், தே கோ, ஹீ கோஸ். அப்போது வினை சொல் கூட எஸ் அல்லது இஎஸ் எங்கே சேர்க்கணும்? அவன் பாடுகிறான், அவர் பாடுகிறார், அவள் பாடுகிறாள், அது பாடுகிறது, அவன் போகிறான், ஹீ கோஸ், அவர் போகிறார், ஷீ கோஸ், அவள் போகிறாள், ஷீ கோஸ், அது போகிறது, இட் கோஸ். அப்போ கிரான், கிரார், கிராள்,
கீரது, வேற ஒரு சிடிலையும் இதை சொல்லியிருங்க அட்வான்ஸ், அதாவது நம்ம ஜென்ரல் கோர்ஸில். இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த வினைச்சொல் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ கேள்விக்கு வர்றோம் பாருங்கள். அவன் பாடுகிறான், ஹீ சிங்ஸ். அவன் பாடுகிறானா? டஸ் ஹீ சிங்? டஸ் ஹீ சிங்? பாருங்கள். அப்போது இந்த கிரான் கிரானா டஸ், கிரார் கிராரா டஸ், கிராள் கிராளா டஸ், கிரது கிரதா அது போகிறது, அது போகிறதா டஸ் இட் கோ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க நீங்கள் வினைச்சொல் கூட. அவன் சொல்கிறான், ஹீ சேஸ். அவன் சொல்கிறானா? டஸ் ஹீ சே. அவள் ஓடுகிறாள், ஷீ ரன்ஸ். அவள் ஓடுகிறாளா? டஸ் ஷீ ரன். அப்போது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா வினைச்சொல் கூட எஸ்இஎஸ் சேர்க்கறது எந்த இடத்துலையும் வந்துடும். அவன் பார்க்கிறான், பார்க்கிறான், கிரான் நான் பார்க்கிறான், ஹீ சீஸ். அவன் சாப்பிடுகிறான், ஹீ ஈட்ஸ். அவன் சொல்கிறான், ஹீ சேஸ். அவன் ஓடுகிறான், ஹீ ரன்ஸ். அவன் நடக்கிறான், ஹீ வாக்ஸ். அவன் பேசுகிறான், ஹீ டாக்ஸ். அவள் வாசிக்கிறாள், ஷீ ரீட்ஸ். அவள் படிக்கிறாள், ஷீ ஸ்டடீஸ். பாருங்கள், படிக்கிறாளா? டஸ் ஷீ ஸ்டடி. இதுக்கு சேர்த்தா டஸ் வந்துடும். இது பாடுகிறார்கள், அது போக மீதி நான் பாடுகிறேன், ஐ சிங். நான் பாடுகிறேனா? டு ஐ சிங். அப்போது இந்த கிரான் கிரார் கிராள் கிரது வந்தால் எஸ் அல்லது எஸ் சேர்க்குறீங்க. கேள்வி கேட்குறதுக்கு டஸ் போடு. டஸ் ஹீ சிங்? எஸ் ஹீ சிங்ஸ். ஆம், அவன் பாடுகிறான். எஸ் ஹீ சிங்ஸ். நோ, ஹீ டசன்ட் சிங். ஹீ டஸ் நாட். ஏன் டஸ் வந்தது? இந்த கேள்வி கேட்க பயன்படுத்துங்க. டஸ் நாட், டசன்ட் சிங். இப்போ புரிஞ்சிருக்கும். எஸ்ஐஎன்ஜி சிங். ஹீ டசன்ட் சிங். டஸ் ஹீ சிங்? எஸ் ஹீ சிங்ஸ். நோ, ஹீ டசன்ட் சிங். டஸ் ஹீ கோ? எஸ் ஹீ கோஸ். நோ, ஹீ டசன்ட் கோ. டஸ் ஷீ மீட்? எஸ் ஷீ மீட்ஸ். நோ, ஷீ டசன்ட் மீட். இப்படி நூற்றுக்கணக்கான சென்டென்சஸ் நீங்கள் பயன்படுத்த முடியுமா முடியாதா? இது என்ன பிரச்சனை இதில்? இது மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோம். அவன் சொல்கிறான், ஹீ சேஸ். அவன் சொல்கிறானா? டஸ் ஹீ சே? எஸ் ஹீ சேஸ். அப்போ எஸ்இஎஸ் சேர்க்கக்கூடியது இந்த மாதிரி வினை சொல் முடியும் போது அவன் அவன் எப்படி சொல்கிறது? அவன் வருகிறான், போகிறான், சொல்கிறான், பாடுகிறான், தூங்குகிறான், ஹீ ஸ்லீப்ஸ். அவர் தூங்குகிறார், ஹீ ஸ்லீப்ஸ். அவள் தூங்குகிறாள், ஷீ ஸ்லீப்ஸ். அவள் தூங்குவதில்லை, ஷீ டசன்ட் ஸ்லீப். அவள் தூங்குகிறாளா? டஸ் ஷீ ஸ்லீப். இதை நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சீடியை ஒரு 10 வாட்டி பார்த்து இதை பிடிச்சிட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் உங்கள் கையில். இதை 2 டென்ஸு போனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய நம்ம 12 படித்தோம் இல்லையா, அந்த 10ம் ரொம்ப ஈஸி. இதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இனி அடுத்தது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பார்ப்பீங்க. இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் பாருங்கள், அங்கே உடனே ரொம்ப ஈஸி. அதில் ஒன்றுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். பாருங்கள், இங்கே ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வரும். இதில் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பாருங்கள், ஃப்யூச்சர் டென்ஸ், FUTURE, ஃப்யூச்சர் டென்ஸ். பாஸ்ட் ப்ரெசென்ட்டில் கஷ்டப்பட்ட மாதிரி இங்கே படவே வேண்டாம். ஏன்னா இதில் ஒரு மாறுதல் கிடையாது. வில் ஷெல் மட். பாடுவார்கள், பாடுவார்கள். அவர்கள் பாடுவார்கள், தே வில் சிங். இது கேபிட்டல். தே வில் சிங், SING, தே வில் சிங். ஒன்றுமே இல்லை பாருங்கள். அவர்கள் பாடுவார்கள், தே வில் நாட் சிங். ஏன்னா துணை வினை ஏற்கனவே இருப்பதால் வெளியிலேருந்து டூவா, டஸ்ஸா, புஸ்ஸா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதிலே இருக்குது துணை வினை. இனிமேல் வரக்கூடிய 10 டென்ஸ்லேயுமே நீங்கள் உடன்பாட்டு வாக்கியம் மட்டும் தெரிஞ்சால் போதும். எதிர்மறை வாக்கியத்துக்கும் வினா வாக்கியத்துக்கும் கஷ்டமே பட வேண்டாம். அதிலே இருக்குது. தே வில் கம், தே வில் சிங், அவர்கள் பாடுவார்கள். தே வில் நாட் சிங், அவர்கள் பாட மாட்டார்கள். இதை கொண்டு வந்துடுங்க. வில் தே சிங், அவர்கள் பாடுவார்களா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இந்த வில் இருக்குல்ல, வில் ஷெல், இதை யார் இருந்தாலும் சரி, வில் ஷெல், மே, மைட், கேன், குட், ரைட்? கேன், குட், அது இது அத்தனையும் ஷெல், ஷுட்டு,
இது அத்தனையுமே இருந்தால் அவங்கள முதல்ல கொண்டு வந்துருவோம். அதே மாதிரி ஆம் இருக்குதுன்னு வச்சுருமே. இஸ், ஆர், வாஸ், were, will shall அதான் சொல்லிட்டோம். will, shall. துணை வினையாக have, has. இது துணை வினையாக இது மெயின் verb இருந்தாலும் சரி, இது இங்கே வரைக்கும் வச்சுக்கிட்டோமே. I am happy, I am not happy. Am I happy? He is happy, he isn't happy. Is he happy? They are happy, they are not happy. Are they happy? இவங்க கூட நீங்கள் இந்த வினைச்சொல் சிங் வந்து ஐஎன்ஜி போடணும். சிங்கிங், எஸ்ஐஎன்ஜி, ஐஎன்ஜி. ஐஎன்ஜி போடாமல் இவர்கள் கூட நீங்கள் வினைச்சொல் பயன்படும். தே ஆர் சிங் வராது, ஹீ இஸ் சிங் வராது. தே ஆர் சிங்கிங், தே ஆர் நாட் சிங்கிங். ஆர் தே சிங்கிங்? ஐ வாஸ் வெயிட்டிங், ஐ வாசன்ட் வெயிட்டிங். வாஸ் ஐ வெயிட்டிங்? தே வர் வெயிட்டிங், தே வர் நாட் வெயிட்டிங். வர் தே வெயிட்டிங்? ஒன்றுமே இல்லை இதில். அப்படியே நீங்கள் ஏன்னா துணை வினை ஏற்கனவே இருப்பதால் உங்களுக்கு நெகட்டிவும் கொஸ்டின் மாற்றுறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் அதே தான். ஐ வில் சிங், ஐ வில் நாட் சிங், வில் ஐ சிங். இது மட்டும் வில் நாட்டுக்கு ஒரு சின்ன சிக்கல். WONT, won't. வில் நாட்டுக்கு எப்படி சொல்கிறாங்க? வில்லின்ட் இல்லை, won't. இது எல்லாத்துக்கும் ஐ ஆம் நாட், ஹீ இஸ், ஹீ இஸ்ன்ட், தே ஆர், தே ஆன்ட், ஹீ வாஸ், ஹீ வாசன்ட், தே வர், தே won't, ஹீ வில், ஹீ won't, ஹீ ஷல், ஹீ ஷான்ட், ஹீ hasn't, they have, they haven't. அப்போது இவர்களை நீங்கள் கண்ட ஒரு வாக்கியத்தில் நெகட்டிவ் மாற்றுறதுக்கு நாட் மட்டும் போட்டுருங்க. கேள்வி கேட்குறதுக்கு இவங்க முதல்ல கொண்டு வந்துடுங்க. சொல்கிறேன், ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். ஐ ஆம் நாட் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன் அல்ல. ஆம் ஐ எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனா? ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட். பாருங்கள், அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான். ஹீ இஸ்ன்ட் அ ஸ்டூடெண்ட், அவன் ஒரு மாணவனாக இல்லை. இஸ் ஹீ அ ஸ்டூடெண்ட்? கேள்வி அதிலே இருக்குது. தே ஆர் வெயிட்டிங். நீங்கள் வேர்ப் யூஸ் பண்ணோம்னா ஐஎன்ஜி வரணும். அது ஸ்டூடெண்ட். தே ஆர் ஹாப்பி. ஹாப்பி சொல்கிறது வினை சொல் இல்லை, அட்ஜெக்டிவ். தே ஆர் ஹாப்பி, தே ஆர் நாட் ஹாப்பி. ஆர் தே ஹாப்பி? அந்த ஆர் நாட்டுக்கு ஆண்ட்னு சொல்கிறாங்க. தே ஆண்ட் ஹாப்பி. ஆர் தே ஹாப்பி? ஹீ வாஸ் ஹாப்பி, அது adjective. He was intelligent, he was busy, he was dull, he was tall, he was எந்த adjective போடுங்களேன். He was busy, he wasn't busy. Was he busy? They were busy, they were lazy. அவர்கள் லேசியாக இருந்தார்கள். They were not lazy. Were they lazy? இதில் நீங்கள் வேறு do, does, did போடுறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. They will come, they will not come. Will they come? They will go, they won't go. Will they go? I will go, we will go, you will go, he will go. எல்லாத்துக்கும் ஒரே சார்ட்டு தான். இந்த பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் அதை உடச்சி they came, they did not come, did they come, he comes, he does not come, does he come. இதுலேயே சிக்கல் வந்துடுதா? இதே இப்படி இருந்தால் இனி போக போக எப்படி இருக்கும்பா. இதை சொல்லிட்டேன்னா இனி ஒரு 10 minutes டைம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது. இப்போ மற்ற டென்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லி பாஸ்ட்டு, ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் பார்த்துட்டோம். இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்த்துறோம். 10 minutesல எல்லாம் ப்ராப்ளம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், கண்டினியூஸ் டென்ஸ் போடலை. பாருங்கள், இந்த கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆம், இஸ், ஆர் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வாஸும் வரும் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வில் பி, ஷால் பி, ஒரு எல் காணல, வில் பி, ஷால் பி. அது கூட வினை சொல்கள் ஐஎன்ஜி சேர்க்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஐ ஆம் ரைட்டிங், ஹீ இஸ் ரைட்டிங், ஹீ வச்சிடுமே. ஒன்று சொன்ன போகிறோம், எல்லாம் அதே தான். ஹீ இஸ் வெயிட்டிங், he is waiting, he was waiting, he will be waiting. எல்லாத்துக்கும் I am waiting, I வந்து am வருது. They are waiting, they are not waiting, are they waiting. இதெல்லாம் தெரிஞ்சுதான். He is waiting, he isn't waiting, is he waiting, he was waiting, he wasn't waiting, was he waiting, he will be waiting, he will not be, he will not இங்கே வரும். he will not be waiting, will he be waiting. வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். இவர்களை வந்து வினை சொல் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். they are waiting for the visa, they are not waiting for the visa, are they waiting for the visa,
இதாங்க சார்ட். I will be waiting for you. I will not be waiting for you. Will I be waiting for you? They will be waiting for you. They won't be waiting for you. Will they be waiting for you? I shall be waiting for him. I shan't be waiting, shall not. Shall I be waiting for you? இவ்வளோதாங்க. இந்த சார்ட் ஞாபகம் வச்சுடுங்க. இதுக்கும் தே ஆர் வெயிட்டிங், தே போட்டுருங்கன்னா தே ஆர் வெயிட்டிங். இது ஏன் ஒன்று குறை வைக்குவான்னு, தே were waiting, they will be waiting. They are waiting, they aren't waiting. They were waiting, they weren't waiting. They will be waiting, they will not be waiting. Question, are they waiting? Were they waiting? Will they be waiting? தெளிவாக முடிஞ்சா? ஜஸ்ட் 5 minutes. இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் வந்து ஹேவ், ஹேஸ், ஹேட் காணல் பார்த்தீங்களா? ஹேட் போயிட்டீங்க. ஹேட், வில் ஹேவ் இதை பயன்படுத்தணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், PRTI, participle CI, participle written, taken, broken, give, gave வராது, see, saw வராது, tell, told, மூணாவது told, give, gave, given, taken, take, took வராது, taken. இதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரணும். He has seen the Taj Mahal. He has seen, he hasn't seen. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ரூல். Has he seen? They have gone. Go, went, gone. They have gone. Go, went வராது. They have gone. They have been ஒருத்தர் சண்டைக்கு வந்தார். They have gone to Delhi. அவர்கள் டெல்லிக்கு சென்று இருக்க. They haven't gone to Delhi. Have they gone to Delhi? They had gone to Delhi. அவர்கள் டெல்லிக்கு சென்று இருந்தார்கள். They had gone to Delhi. Past perfect. They had gone to Delhi. They hadn't gone to Delhi. Had they gone to Delhi? ஏன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதில். அவர்கள் டெல்லிக்கு சென்று இருந்தார்கள். அவர்கள் டெல்லிக்கு சென்று இருந்ததில்லை. Had they gone to Delhi? அவர்கள் டெல்லிக்கு சென்று இருந்தார்களா? இவ்வளோ தான். வேறு பிரச்சனை ஒன்றுமே இல்லை இதில். சரிதானா? அதே மாதிரி will have. They will have completed the work by this time tomorrow. They will have, they போடுறீங்க, will have completed. Past participle, completed, PLETED, completed. They will have completed the work by next Sunday. They will not have completed the work by next Sunday. Will they have completed the work by next Sunday? முடிஞ்சு. இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாருங்கள். ஜஸ்ட் எத்தனை நிமிஷம் ஆச்சு உங்களுக்கு? 4 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே முடியும். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பெருசாக சொல்கிறாங்க. பாருங்கள், he has been, இது பாருங்கள், இதை யூஸ் பண்ணணும். has been, have been, had been, will have been. இது கூட ing வேர்புக்கு ஃபார்ம். he has been working சேர்த்துக்கிறீங்களேன், working ing சேர்த்து, working in Arabia for 5 years. for இடம் மிச்சம் 5 years, 5 years, YEARS, years. He has been working in Arabia for 5 years. அவர் அரேபியாவில் 5 வருடமாக வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். 5 வருஷத்துக்கு முன்னால் தொடங்கி இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கார். He hasn't been working. Has he been working in Arabia for 5 years? மற்றவங்களுக்கு they have been அதே மாதிரி working in Arabia for 5 years. They have not been working in Arabia for 5 years. Have they been working in Arabia for 5? எல்லாத்துக்கும் அதுக்கு அந்த did, do, does தவிர அதுக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை டென்ஸ்லையுமே உங்களுக்கு வெளியில் இந்த ஒரு சென்டென்ஸ் தெரிஞ்சால் போகிறோம். he had been working in Arabia. அரேபியாவில் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தார். he had been, இப்போ பார்க்கல. he had been working in Arabia for 10 years. இப்போ இல்லை, வேலை விட்டு வந்துட்டார்னா இதை யூஸ் பண்ணணும். அரேபியாவில் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தார். he had not been working. He hadn't been working in Arabia for 10 years. Had he been working in Arabia for 10 years? சார் will have been சொல்லலையேனா நான் இப்போ சொல்கிறேன். I will have been teaching English for another 10 years. இனி 10 வருட காலம் நான் ஆங்கிலம் கற்பித்து கொண்டே இருப்பேன். நான் இனி 10 வருடம் ஆங்கிலம் கற்பித்து கொண்டு இருக்க மாட்டேன். இனி நான் 10 வருடம் ஆங்கிலம் கற்பித்து கொண்டு இருப்பேனா? ரைட். ஸோ இப்போது இந்த
சம் அப் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அந்த ப்ரெசென்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் மட்டும் தே வென்ட் டு சென்னை, தே டிடின்ட் கோ டு சென்னை, டிட் தே கோ டு சென்னை, அது பிரிக்கிறீங்க. ப்ரெசென்ட் டென்ஸ் ஹீ கோஸ் டு சென்னை, அவன் சென்னைக்கு போகிறான். ஹீ டசன்ட் கோ டு சென்னை, டஸ் ஹீ கோ டு சென்னை. தே கோ டு சென்னை, தே டோன்ட் கோ டு சென்னை, டூ தே கோ டு சென்னை. இதில் மட்டும்தான் பிரச்சனை. அதுக்கு பிறகு ஹீ வில் கோ டு சென்னை, அவன் சென்னைக்கு போவான். ஹீ வில் நாட் கோ டு சென்னை, வில் ஹீ கோ டு சென்னை. அதிலே இருக்குது. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த வீசா, தே ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் த வீசா, ஆர் தே வெயிட்டிங் ஃபார் த வீசா. இனிமேல் வரக்கூடியது ஒரு உடன்பாட்டு வாக்கியம், பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போகிறோம். நீங்கள் பூந்து விளாடலாம். அந்த என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டூ டஸ்ல டஸ் பஸ்ஸுன்னு மாட்டுறாங்களே, ஐயோ இதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இனி போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அந்த ரெண்டு மட்டும்தான் கஷ்டம். இனி ஹீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, அவன் எனக்காக காத்து கொண்டிருந்தான். ஹீ வாசன்ட் வெயிட்டிங் ஃபார் மீ, வாஸ் ஹீ வெயிட்டிங் ஃபார் மீ, அவன் எனக்காக காத்து கொண்டிருந்தானா. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். அட் திஸ் டைம் டுமாரோ, நாளை இந்நேரத்தில். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் திஸ் டைம் டுமாரோ, நான் நாளை இந்நேரம் உனக்காக காத்து கொண்டு இருக்க மாட்டேன். ஐ won't be வெயிட்டிங், வில் நாட் தான் won't. ஐ won't be வெயிட்டிங், வில் ஐ பி வெயிட்டிங். முடிஞ்சு போச்சு பாருங்கள். அப்போது வெரி சிம்பிள். அதே மாதிரி தே ஹேவ் கான் டு லண்டன், அவர்கள் லண்டனுக்கு போயிருக்கிறார்கள். தே ஹேவன்ட் கான் டு லண்டன், ஹேவ் தே கான் டு லண்டன். தே ஹேட் கம் டு இந்தியா, அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இருந்தார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இருந்ததில்லை. தே ஹேடன்ட் கம் டு இந்தியா, ஹேட் தே கம் டு இந்தியா, அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இருந்தார்களா. அதுலேயே ஒரு சென்டென்ஸ்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் இருக்குது. அதே மாற்றி போட்டால் போகிறோம். நாட் மட்டும் வெளியிலேருந்து கொண்டு வரணும். இந்த டூ டஸ் மாதிரி பயந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறது தொடர்ந்து ஒரு காலம், இறந்த காலத்தில் தொடங்கி இதுவரை ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தால் அதை பயன்படுத்துகிறோம். மை பிரதர் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் அரேபியா ஃபார் த பாஸ்ட் 5 years. 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இது வரைக்கும் நடத்திட்டுருக்கார், வேலை பார்த்துட்ருக்கார். மை பிரதர் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் அரேபியா ஃபார் த பாஸ்ட் 5 years. மை பிரதர் ஹேசன்ட் பீன் ஒர்க்கிங் இன் அரேபியா ஃபார் த பாஸ்ட் 5 years. ஹேஸ் மை பிரதர் பீன் ஒர்க்கிங், ஹேஸ் யுவர் பிரதர் பீன் ஒர்க்கிங். யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் அரேபியா ஃபார் 5 years. நீங்கள் அரேபியாவில் 5 வருட காலமாக வேலை பார்த்து வருகிறீர்கள். யூ haven't been working in Arabia for the past 5 years. Have you been working in Arabia for the past 5 years? You had been working in Arabia. அரேபியாவில் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. You had been working. You hadn't been working. Had you been working? அரேபியாவில் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? வெரி சிம்பிள். அப்போது இந்த 12 டென்ஸ் உங்களுக்கு இந்த 60 minutesல கொண்டு வந்திருக்கேன். ஒன்றுமே இல்லை, இது திரும்ப திரும்ப இதை ஒரு 10 வாட்டி பாருங்கள். எந்த டென்ஸ் இருந்தாலும் அந்த நீங்கள் ப்ரெசென்ட் டென்ஸ் பாஸ்ட் அந்த வேர்ப்ஸ் இருக்கா அதை வச்சு பூந்து விளாடலாம். அண்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் டீச் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கே இதை நீங்கள் கற்பிக்கலாம். வெரி சிம்பிள். என்னென்னா ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்து விடக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்லி பழக வேண்டும். பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலம் சொல்லக்கூடிய கையில் வந்துடும். அதை வந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லேர்னிங்க்கு போயிடலாம். சரிதானா? இந்த சிடியில் இதுவரை டென்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த சிடியில் சந்திப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.